சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்காதுன்றதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப, காலி பண்ணிக்கிட்டே இருப்ப, அதை லைட்டாக சுட்டி காமிச்சு அந்த தொண்டர்களை ரசிகர்களை எச்சரிக்கைப்படுத்துகிறவங்கள அதையும் ஆள் வச்சு அடிப்பேன்னா நீங்கள் யாருக்கு பயன்படுறீங்க? இந்த மூமெண்ட்டை வச்சு இது இப்படி போனால் அப்படி போவோம், இப்படி போனால் அப்படி போவோம்னு சொல்கிறதுன்றது உங்களுக்கு எச்சரிக்கை தான், உங்களுக்கு ஒரு கசப்பு மருந்து. நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் யார் தெரியுமா, அதுனா நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிங்க. 2ஆம் ஆண்டு விழா நீங்கள் பேசினா தாங்க அவனுக்கு அப்படியே இதாகும், வேலையில் இன்னும் அப்படியே பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவன் போய் வேலை செய்வான். நீங்கள் எதை பற்றி யார் எதிரின்னு அடையாளம் காட்டினா தான் அவனுக்கும் புரியும், அந்த கோபம் அப்படியே இருக்கும். இப்போ விஜய் வந்து வேங்கை வயல் பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, கொல்லப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை விஜய் பேசினாலும் சாதாரண மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்கு தானே கவர்மெண்ட் பயப்படுது. விஜய்க்கு அந்த பவர் இருக்குன்னா அதை நான் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு லாங் ஷாட்டு, கிரேன் ஷாட்டு வச்சுக்கிட்டு 5 மாலையை போட்டுட்டு போறாருன்னா எப்படி சரியா இருக்கும்? இதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ரொம்ப காமெடியா இருக்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவுடைய ஓராண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டு நேற்று வந்து நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது. அவங்களுடைய கொள்கை தலைவர்களுக்கு சிலை திறப்பு விழா, கொடியேற்றம் எல்லாம் நடந்திருக்கு. 3 பக்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து மாற்றுக் கட்சியினர் இணைப்பு, அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நகர்ந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ரிவ்யூவாக போயிடலாமா? சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்காதுன்றதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்கிறதே சொல்கிறதுக்கு தான் அவங்கள்ட்ட செய்தி தொடர்பாளர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாமே இருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்குது, எதை களையணும், எது சிறப்பு, இது மாதிரி விஷயம் சொல்கிறது தான் ஊடகவியலாளருடைய வேலை. அதில் சிலர் கூட்டி சொல்லலாம், சிலர் குறைச்சி சொல்லலாம். கூட்டி சொல்கிறது அவங்களுடைய இது, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவதூறு பேசுகிறதோ அந்த மாதிரி ஆத்திரத்தின் அடிப்படையில் பேசுகிறதோ கிடையாது. ஒரு அனலைஸ், இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும். இதில் சில பேர் கூலிப்படைகள் இப்போ எல்லா கட்சியிலையும் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறது? உங்களை நம்பி தான் ஆரம்பித்தாரா? நீங்கள் சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா? நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். ஏன்னா அது சில விஷயங்கள் அது சொல்லணும் அது நல்லா இருக்காது. நான் கிட்டத்தட்ட என்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 1977 அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திமுக குடும்பம் தீவிர இது. எம்ஜிஆரை பிடிக்கும், ஆனால் கலைஞரை ரொம்ப பிடிக்கும் அரசியலில். அதிமுக தோற்கணும், திமுக ஜெயிக்கணும்னு வாழ்ந்த குடும்பம். திமுகவுடைய டைரெக்டாக தொடர்புகள், மற்ற விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் இடதுசாரி இயக்கத்தில் நேரடி அரசியல் களத்தில். அதுதான் வந்து உங்களை செழுமைப்படுத்தும். அதில் தொழிற்சங்கவாதியாக, வாலிபர் சங்கத்தில், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஊடகத்துறையில் வந்த பிறகும் க்ரைம் தான் மெயின் அப்படின்னு இருந்தாலும் அரசியல் பொலிட்டிக்கல் இது வந்து நம்மளை விடாது. மரம் சும்மா இருந்தாலும் விடாது. ஏன்னா அந்த இவர்கள் பேசுகிற இந்த லகுட பாண்டிகளை விட நேரடி கள அரசியலில் 17-18 வருஷம் இருந்ததுனால என்ன அரசியல் தெரியும். இவர்கள் பேசுவதெல்லாம் நேற்றைய அரசியல், கொஞ்சம் முன்னாடி அரசியல்னால் ஒரு எல்லாத்துடைய தொடர்ச்சி தான் அரசியல் ஃபார்ம் ஆகும். அப்போது அதையும் அதை தெரியலன்னா நான் வயசை வச்சு அதை சொல்லலை. நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. 3வது விஷயம், அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இப்போ வந்து யூடியூப்பில் பேசுகிறோம் இதெல்லாம் வச்சிங்கன்னா, இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எழுதிட்டு தான் வந்திருக்கேன். நான் பல கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள் எழுதியிருக்கேன். பலராலும் பாராட்டப்பட்டிருக்குது. பல ஆண்டுகளாக எழுதிட்டு இந்த மீடியா வரும்போது நம்ம இதுக்கு வர்றோம். இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் முன்னணியில் இருக்கிறவர்கள் பலருக்கும் என்னை பற்றி தெரியும். என்னுடன் பணியாற்றியவர்கள், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் என் நண்பர்கள், அனைவருக்கும் என்னை பற்றி தெரியும்னா என்னுடைய அரசியல் பற்றியும் தெரியும். நான் எப்படி எழுதுவேன், என்ன இதுன்னு. அந்த அடிப்படையில் தான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் எல்லா பிரச்சனையும் அணுகிறது. அது திமுக ஆட்சி இப்போ 96 வருதுன்னா 96ல் ஜெயலலிதா நம்பினாங்க, நமக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை, ஈஸியாக ஜெயிப்போன்னு. ஆனால் பட்டுன்னு காங்கிரஸ் உடையுது, மூப்பனார் வர்றாரு. எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் என்ன நினச்சாங்கன்னா, மதிமுக பாதி பேத்துட்டு போயிடுச்சு. திமுக பாதி தான் இருக்குது. காங்கிரஸ்
ஏடிஎம்கே சேர்ந்துட்டா கதை முடிந்தது. ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சி தொடருது. அப்போது திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இங்கே திமுகவில் என்ன இருக்குது, மார்க்சிஸ்டுகள் அவரோடு இருக்காங்க, வைகோவோட. அப்போ இவங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு திமுக ஒன்றும் இருக்காது. இல்லாட்டி மும்முனை போட்டி, இல்லாட்டி அப்படி போவோம் இப்படி போவோன்னு. கரெக்டாக அந்த நேரம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை கரெக்டாக கைகொள்கிற வேலையை அன்றைய அரசியல் சாணக்கியர் ஷோ இல்லை கலைஞர் அவர் செய்கிறார். அவருக்கு இவர் ஷோலாம் உதவி பண்ணுறாங்க. அப்போ அவர் அதை அழகாக கைகொள்கிறார். இப்போ மூப்பனார் வராருன்னா இவர்கிட்ட வைகோட்ட போனப்போ அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, பாமகவை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி இருக்கார். ஆனால் இவர் வாங்க நான் 40 சீட்டு வாங்கிங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க, நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போகிறார். பெரிய கட்சி நாங்கள் தான் பண்ணிக்கலான்னு. ரஜினியை ரொம்ப கஷ்டப்பட்டு நெய்ஸாக ஷோ வச்சு. அப்போ இதெல்லாம் வரும்பொழுது எல்லாமே தலைகீழ மாறிடுது, ஒரு செகண்டே முடிஞ்சிடுது. அப்போ இந்த மாதிரி இது வந்து சூழ்நிலைகள் எப்போனாலும் மாறும். யாரும் யாரோடையும் சேருவார்கள். காங்கிரஸ் தான் ஏடிஎம் கூடனா, காங்கிரஸில் ஒரு பார்ட்டி பிரிஞ்சு வந்து டிஎம் கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு கட்சியை உருவாக்கி 40 எம்எல்ஏ வாங்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் அரசியல். இல்லை சாஸ்வதம் யாரை நம்பி யாரும் ஆரம்பிக்கல, இல்லை நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படி தான் போவோன்றதெல்லாம் நடக்காது. அப்போது இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர்லாம் இந்த மாதிரி அரசியல்லாம் பார்த்துட்டு வரவங்க இந்த மூமெண்ட்டை வச்சு இது இப்படி போனால் இப்படி போவோம் இப்படி போனால் இப்படி போவோம்னு சொல்கிறதுன்றது உங்களுக்கு எச்சரிக்கை தான், உங்களுக்கு ஒரு கசப்பு மருந்து. நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் யார் தெரியுமா அதுனா நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா இது 2016 நடந்தது. சொல்லும் போது நாங்கள் யார் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, ஆச்சா பூச்சா அதிமுக கைகூலி அப்படி இப்படின்னா தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு அனலைஸில் தான் போகும், அந்த அடிப்படை தான் பேசுகிறோம். இப்போ ஓராண்டு தாவேக்கா, ஓராண்டு தான், அதுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள். அவங்கள சிறுமைப்படுத்துறதுக்கு எதுக்கும் நான் சொல்லலை. அவர் ஒரு நல்ல நோக்கத்தோட கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அவங்களும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம். ஆனால் இவருக்கு ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு பெரிய பிஸ்னஸை விட்டு தான் வராரு. இது வரும்பொழுது கட்சிக்கான கட்டமைப்பை பண்ணுறதுக்கு பொதுச் செயலாளர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்கள் ரசிகர் மன்றத்துடைய தலைவர்னால் ஓகே, கட்சி அரசியல்னு வரும்பொழுது கொஞ்சம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிக்கணும். ரைட், கொடுத்துட்டீங்க, அவர் பொதுச் செயலாளர், ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒருத்தரை போடுறீங்க. அப்போ இவர்கள் வேலை செய்கிறார்களான்னு யார் கண்காணிக்க முடியும்? தான் பார்க்கணும். கீழே இருக்கிற லயலமணியோ வீர விக்னேஷோ இல்லை வெங்கட்ராமனோ இல்லை மற்ற நிர்வாகிகளும் பார்க்க முடியுமா? தாகிராவும் ராஜசேகரும் பார்க்க முடியுமா? மேலே இருக்கிறத தான் பார்க்க முடியும். அப்போ மேலே இருக்கிறவர் பார்க்கணுன்னா விமர்சனங்கள் வரும்பொழுது ஏன் இது வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் பண்ணுறேன், நீங்கள் இங்கே பண்ணுங்கன்றீங்க, இங்கே நில்லுன்றீங்க, இதை பேசுன்றீங்க, நான் பேசுகிறேன், இந்த அமைப்பை உருவாக்குறோம், எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையை என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நீங்கள் கட்சியை கட்டமைக்கிற வேலை பண்ணோம்ல, பண்ணல, என்னை மட்டும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்றதான் என்ன கேட்டால் விஜய் தரப்பு. இது அவரை கொண்டு வந்து நீங்கள் மாநாட்டில் ஒரு 3/4 மணி நேரம் பேச விட்றீங்க, அடி நகத்துறாப்புல, அப்படியே தொண்டெல்லாம் பூரிச்சு போயிட்டான். தமிழக அரசியல் கிழமை அதிர்ச்சி ஆகிடுச்சு, இவர் சும்மா கிடையாது, இவர் செயல்லே பண்ணுவார் போல் அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க. அதற்கு பிறகு அவர் படப்பிடிப்புக்கு போகிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய விமர்சனமும். இதில் சில வேலைகள்லாம் பண்ணாங்க. எப்படின்னா பத்திரிகையாளர்கள் சில பேர் பிடிச்சிக்கிட்டு ஆஹா சூப்பர், ஆல் இஸ் வெல், அருமை, இதை விட வேறு இது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும், இன்னொரு பக்கம் வேறு சில பேருக்கு எதுவும் பண்ணிவிட்டு கட்சி அமைப்புகளை கட்டமைக்கிற வேலையில் நடக்கலை அப்படின்றது கருத்தாக வரோம்னா வெளியிலேருந்து பனையூர் அரசியலெல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த பக்கம் திமுகன்ற வலுவான அணி எப்போ வேணாலும் அவங்களை காலி பண்ணுறது. ஏன்னா நீங்கள் விட்டால் வளர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்கல். அப்போ உங்களுடைய அழிவில் தான் அவங்களுடைய வளர்ச்சின்னு அவங்க நம்புகிற போது அதற்கான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அப்போ உங்கள் கட்சிக்குள்ளேயும் ஆள் பிடிப்பாங்க. அப்போ ஆள் பிடிக்கிற வேலைக்கு யார் யார் பயன்படுறாங்க, அதுக்கு பயன்படுறதுக்கு காரண காரியங்கள் இப்படிலாம் நடக்குதுன்னா, ஓ நீ வந்து இங்கே வேலை செய்ய வந்தியா, அங்கே வந்தியா, நீ இந்த வேலை செய்யும்போது பார்த்தா ஆள் பிடிக்கிறதுக்கு நீ போன மாதிரி இருக்கேன்றதை கண்டுபிடிக்கிற பொறுப்பும் விஜய்க்கு தான் இருக்கிறது. நீங்கள் எம்ஜிஆர் கொஞ்சம் 80 ஆட்சியை கழிச்சோன்னே கூடவே இருந்த நாஞ்சில் மனோகரன் ஓடிப்பிட்டார். ஜெயலலிதா 96 லைட்டாக தோத்தோன்னே நம்பிக்கைக்குரிய அந்த ராஜகண்ணப்பா ஓடிப்பிட்டார். முதலெல்லாம் ஓடிப்பிட்டார்.
கலைஞருக்கு இது நடந்திருக்கு, எல்லாருக்கும் இது நடக்கும். அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் சாஸ்வாதம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, ஐயோயோ எங்களுடைய தலைவர்னு பேசினாலாம் எத்தனை கட்சி மாறி வந்தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு பார்ட்டு. இப்போது இவர் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்ன நடக்குது தவறுகள்ன்றப்ப எல்லாருமே ஊடக விவாதங்கள் எல்லாம் சில பேர் வேணுன்னே பண்ணுறாங்க. மாநாடே நடக்காதுன்னு ஒரு 6-7 பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசுனாங்க. அப்போ கூட நம்மளாம் என்ன சொன்னோம், அப்படிலாம் இல்லைங்க, அவர் மாநாடுலாம் நடத்துவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மழை வராமல் இருக்கணும். மாநாடு நடத்தி யார் எதிரின்னு அவர் சொன்னார்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் தான் நம்மள மாதிரி ஆட்களுடைய இது. ஆனால் சில பேர் வந்து வெறுப்பு அடிப்படையில் விஜய் அணுகுனாங்க. அப்படி அணுகக்கூடாதுன்றது தான் எங்களை மாதிரி ஆட்களுடைய வாதம். ஏன்னா அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது தான் மேட்டர். ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஒரே கட்சி இருந்தால் அது ஜனநாயகம் அங்கே இருக்காது. மாற்றம் வரணும். அப்போ ஒரு இளைஞர் உள்ளே வராரு, மாற்றத்தை கொண்டு வராரு, அவரை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் அப்படின்னு ஒரு இது வரும்பொழுது மாற்றம் வரட்டும், பண்ணட்டும். தப்பு பண்ணுறாரோ ரைட் பண்ணுறாரோ ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் மாற்றமே வரலை, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க ஆளுங்களும் சிக்கல் அப்படின்றப்போ அதையும் விமர்சனமாக நம்ம வைக்கிறோம். வளர்ச்சியும் சொல்கிறோம், நல்ல விஷயங்களும் சொல்கிறோம், விமர்சனங்களும் சொல்கிறோம். அப்போ விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். இன்னொன்று, நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப, காலி பண்ணிக்கிட்டே இருப்ப, அதை லைட்டாக சுட்டி காமிச்சு அந்த தொண்டர்களை ரசிகர்களை எச்சரிக்கைப்படுத்துகிறவங்கள அதையும் ஆள் வச்சு அடிப்பேன்னா நீங்கள் யாருக்கு பயன்படுறீங்க? சதி செயல் செய்தவன் புத்திசாலி, சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளின்னு வரும், உண்மையை சொல்பவன் சதிகாரன். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சில பேர் சொல்கிறாங்கன்னா அவங்கள கூலிப்படை வச்சு அடிக்கிறது இதில் இருக்குது, ஆளுங்கட்சிகிட்ட இருக்குது. இன்றைக்கி என்னங்க இப்படி பண்ணுறீங்க, என்னங்க இந்த அதிகாரி இப்படி பண்ணுறாரு அப்படின்னா 8 தலைமுறைகளுக்கு திட்டுறது. இதே ஆட்கள் விஜய் ரசிகர்களையும் விஜயுமே எல்லாரையுமே அடித்தாங்க. அப்போது அதே பாணி இங்கேயும் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சர். அது வந்து இந்த இதில் நான் பார்த்த ஒரு விஷயம். அப்போது இந்த மாறுதல் வரணுன்னா ஏதாவது நடக்கணுன்றதில் நம்மளாம் என்ன பேசுகிறோம், இதுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை, ஆதரவு போன்றவர்கள் வந்தால் இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன்னா அவருடைய அனுபவம் ஒரு பெரிய கட்சியோட இணைஞ்சி ஒரு 6-7 ஆண்டுகள் வேலை செய்த அனுபவம் இந்த கட்சிக்கு பயன்படும். அப்போது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். அவர்களுக்கு ஈக்குவலாக இவங்க வியூகம் வகுப்பாங்க. ஒரு போர் தந்திரத்தை தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே தளபதியாக வராருன்னா அந்த போரை எப்படி நடத்தணும்னு தெரியும் அப்படின்றோம். அதுலேயே வந்து ஏகப்பட்ட சிக்கல் உள்ளே வர்றதுலேயே நடக்குது. இதெல்லாம் தாண்டி நேற்று 2ஆம் ஆண்டு விழா, தொடக்க விழா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒருத்தர் என்னென்ன பண்ணணுன்றதை என்ன பண்ணலைன்றதெல்லாம் பேசியிருக்கோம். 2ஆம் ஆண்டு விழா அக்டோபர் 27 மாநாடு எப்படி பேசினார்? தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பினாரா இல்லையா? ஹிட்டான ஸ்பீச்சாக இருந்துச்சு. 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா? பேசுறது சப்ஜெக்டாக இல்லை, இல்லை அவர் பேச மாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லை ரசிகர்கள் சார் நீங்கள் பேச வேணாம், நீங்கள் பார்த்துக்கண்ணே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணே, நீங்கள் பேச வேணாண்ணே அப்படின்னு சொன்னாங்களா? நீங்கள் பேசினாதாங்க அவனுக்கு அப்படியே இதாகும், அவன் வேலையில் இன்னும் அப்படியே பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவன் போய் வேலை செய்வான். நீங்கள் எதை பற்றி யார் எதிரின்னு அடையாளம் காட்டினா தான் அவனுக்கும் புரியும், அந்த கோபம் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பிரச்சனைன்னு மக்கள் பிரச்சனையை சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நீங்கள் நான் சொன்னால் தெரியுமா, இல்லை ஒருத்தர் சின்ன சின்ன கட்சி வச்சு சொன்னால் தெரியுமா? விஜய் சொன்னால் ரீச் ஆகும், எல்லாம் சும்மா இருக்கணும் பார்ப்பான், என்ன பேசுகிறாரு விஜய்ன்னு பார்ப்பான். அப்போ விஜய் வந்து வேங்கை வயல் பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, அந்த இவர் கொல்லப்பட்ட பிரச்சனை, யூஜிசி பெண்கள் பிரச்சனை, யூஜிசி பிரச்சனை, நீட், எந்த பிரச்சனை விஜய் பேசினாலும் சாதாரண மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்கு தானே கவர்மெண்ட் பயப்படுது. ஆரம்பிச்சிட்டாரு இவர் பேசினால சிக்கலுங்கன்னு. அப்போது விஜய்க்கு அந்த பவர் இருக்குன்னா அதை நான் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நான் பயன்படுத்த மாட்டேன். 2ஆம் ஆண்டு விழா சும்மா வாங்க, அது ஒரு லாங் ஷாட்டு, கிரேன் ஷாட்டு வச்சுக்கிட்டு 5 மாலையை போட்டுட்டு போகிறாருன்னா எப்படி சரியாக இருக்கும்? எல்லா ஊடகமும் அங்கே வந்து இருக்குது. அவர் அது மாநாட்டில் பேசின மாதிரியே ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தாருன்னா எப்படி பற்றிக்கிட்டு இருக்கோம்? புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்களே, அவங்களுக்கே ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ உற்சாகமாக போய் கீழே வேலை செய்வாங்க. இன்னொன்று, சிலர் வந்து இந்த டிராஃபிக் ஜாம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறப்போ அதுக்கும் ஒரு அறிவுரையாக நீங்கள் எப்படி நடக்கணும், நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நல்ல அபிப்பிராயம் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த தொண்டர்கள் தயாராவாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா?
அப்போ இது செய்யலைன்னா செய்கிற இடத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? இதுக்கு போய் நம்ம ஆதவ அர்ஜுனை கேட்க முடியாது, சார்ஜே எடுக்கலை. இன்னொன்று அவர் நேற்று விழாவில் கூட கலந்துக்கல, உத்தரகாண்டில் இருக்கார். அந்த அந்த கூடைப்பந்து அந்த இது கைப்பந்து இதில் வந்து அவர் தலைவர், அதனால் அந்த இதில் இருக்கார், இல்லை அவர் வந்திருப்பார். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாத்தையும் மறுத்துட்டு இப்படிலாம் பண்ணுனா ஒரு தொண்டர்களுக்கு நல்லா இதுவாக இருக்குமே. விஜய் ஒரு மெசேஜ் பேசுறதுனால எதிர்கட்சிகள் பயப்படும், மற்றவர்கள் பயப்படுவாங்க. நாளைக்கே நீங்கள் எங்கேயாவது கூட்டணியோ மற்றது போகும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்றத யாராவது சொன்னால் அவங்க மேலே கூலிப்படை ஏவி விடுவீங்களா? இவரை பார்த்து வைத்து கொள்ளுங்கள் சொல்லுவீங்களா? இவரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம், ஏன்னா அது வந்து தொண்டர்களுக்கு உள்ள மனக்குறையை பேசும் பொழுதும் கட்சியுடைய அந்த தேக்கத்தை உடைக்கணும்னு பேசும் பொழுதும் இவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவர்கள் இதை செய்யலன்னு சுட்டி காமிக்கும் போது இவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணுன்றாங்க. கண்டிப்பாக இந்த எச்சரிக்கை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு நாள் திரும்பும். ஏன்னா இது சரியான நடைமுறை அல்ல அப்படின்றது இப்போ பேசணும். நான் சொன்னது இல்லையா, யாருக்காவது எந்த ரசிகர்களுக்காவது மாற்று கருத்து இருக்குமா? விஜய் 1/2 மணி நேரம் இந்த அரசியலை, இந்த மக்கள் விரோத கொள்கைகளை, மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை விஜய் 1/2 மணி நேரம் அந்த மாநாட்டில் பேசின மாதிரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறத எந்த தொண்டனாவது வேணான்னு சொல்லுவானா? இன்னொரு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குமா இல்லையா? அப்போ அதை செய்யாதவங்களை வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இவர்கிட்ட இருக்கணுமா, சுட்டிக்காக காண்பிக்கிறவர்கள்ட்ட இருக்கணுமா? இது விஜய்க்கே போய் சேர்ந்தா கூட நம்ம சொல்கிறது 100% உண்மை. இப்போ அவரே யோசிப்பார், ஏன் நம்ம பேசியிருக்கலாம். அதுவும் உங்கள் கட்சியுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதோ கிடையாது. அப்போது நீங்கள் தான் தலைவர் பேச பார்ப்பாங்க, நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லாததுக்கு யாராவது தலைவர் பிறந்த நாளுக்கு மைக்கை பிடிச்சிட்டு நம்முடைய அரசு நம்ம எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் நம்முடைய கட்சி எந்த நோக்கத்துக்கு ஆரம்பித்தோம், கடந்து வந்திருக்கோம், இவ்வளோ நிர்வாகிகள் போட்டிருக்கோம், நம்மோட ஆதவ அர்ஜுன் இணைஞ்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய வேகமே வேறு மாதிரி இருக்கும். மக்கள் பிரச்சனை ஒவ்வொன்றும் சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டோம், உங்களை தூங்க விட மாட்டோம். ஒவ்வொரு பிரச்சனையாக நாங்கள் கொண்டு வருவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம், யாருன்னு காமிப்போம், இந்த ஆட்சியை மாற்றி காண்பிப்போம். பேசணுமோ வேணாவா? இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா? ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் ஒரு ஓவரால் ரிவ்யூன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் ஒரு வெற்றி கழகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய தேவை தமிழக அரசியலில் இருக்குது. ஆனால் அவர்களுடைய பலத்தை, அவர்களுடைய உயரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல உங்களுடைய தகுதியை மீறி என்னால் வந்து 40 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கட்சி, 75 ஆண்டு கால கட்சியை நான் எளிதில் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறது தம்முடைய உயரத்தை கம்மியாட போடுறது. கள அரசியல், கள சூழ்நிலையை கணித்து என்ன செய்யணுன்றதை பண்ணினாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பாய்ச்சல் வேகத்தில் நகரும், எல்லாருக்கும் அனுபவம் கிடைக்கும். இதை சொன்னால் இதை கொண்டு போய் அங்கே சேகலான்பாங்க. இது வந்து அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? 2வது ஆண்டு விழாவில் பேசாமல் கம்னு போங்கன்னு பண்ணோமா, அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அவன் எங்ககிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நாங்கள் நினைக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க சார், ஏன்னா எங்களால் கேட்க முடியாது. எங்களுக்கே ஃபோன் வந்துச்சு, வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணவங்களாம் கேட்டுட்டு கட்சியில் இருக்க முடியாது சார். அப்போது எங்கள் மனசில் தெரியுது, என்னங்க இந்த மாதிரி நடக்கலையே, நடந்தால் நல்லா இருக்குமேனு. அதை நீங்கள் பேசும் பொழுது உண்மையிலே நல்லா இருக்குங்க, இதை பண்ணணுங்க, இது எப்படியாவது தலைவர்கிட்ட சேர்க்க முடியுமா பாருங்களேன்னு சொல்கிறாங்க. அது வேலை நம்ம எப்படி பண்ண முடியும்? அது செய்கிறவங்க யாராவது செய்யணும், கொண்டு போகணும். போன வாரம் நம்ம பேசின இன்டர்வியூ பார்த்துட்டு, நீங்கள் பேசின இன்டர்வியூ தான் போன திங்கட்கிழமை எடுத்ததை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, ஒரு சில தகவல்கள் இருக்குது, நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போது இந்த அனலைஸ் தாங்க நம்மளால் பண்ண முடியும். இதை தாண்டிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லை. அதாவது வேறு மாதிரியும் இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் நடிகர், அவர் சில விஷயங்களை இழந்துட்டு வராரு, அவர் பிஸ்னஸை விட்டுட்டு வராரு, ஏதோ செய்யணும்னு வராரு. அவரை ஏமாத்தாதீங்க, அவரை உரிய இடத்துல உட்கார வைங்க, அந்த ஒர்க்கை பாருங்கள். இதுதான், இதை அந்த ரசிகர்கள் மறுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன கருத்தை மறுப்பாங்க, அவ்வளோதான். அதனால் இதில் எங்கே கேள்வி வருது அப்படின்னா, அண்ணா வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது தம்பியுடைய முகத்தை பார்த்தாலே போதும் 1 லட்சம் ஓட்டு விழுவும் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து எங்கள் தலை நடந்து வந்தாலே போதும், ஸ்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசின காலங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரியாக வெறுமனா அந்த ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அதுவே ஓட்டாக விழுந்துடும், விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டுமே
ஒட்டுமொத்தமாக ஓட்டை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா? அது அதாவது போதும்னு நினைக்கிறாங்களா? ஒரு காலகட்டத்தில் இப்போ அண்ணாவோ எம்ஜிஆரோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு ஆப்ஷன் தான் மக்களை பார்க்குறது. ஒன்று பொதுக்கூட்டங்கள் மூலியமாக பார்க்குறது, 2 பத்திரிகைகள். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதிகபட்சமாக சினிமாவில் சில காட்சிகளை சேர்த்து திமுக அன்னைக்கு பண்ணிச்சு. அதாவது பெரிய ஒரு வரவேற்பை பார்க்கப்பட்டது. பராசக்தி படத்துடைய இறுதி காட்சியில் அந்த இதை பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்தை வந்து திமுக தலைவர் திறந்து வைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தில் ஒரு மாநாட்டையே அப்படியே அதுக்குள்ளே காமிப்பாங்க. அதாவது எஸ்எஸ்ஆரும் இன்னொருத்தரும் பேசுவாங்க. அடடே அறிஞர் அண்ணா கூட இருக்காரு அப்படின்னு அண்ணா பேசுறதுக்காக, அடடா நம்ம நாவலர் நெடுஞ்செழு அப்படி இந்த மாதிரி திரைத்துறையில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான், அதை தாண்டி இல்லை. எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், சிவாஜி கணேசன், மற்ற கேஆர் ராமசாமி, இந்த மாதிரி இவர்கள் எல்லாம், கலைஞருடைய வசனங்கள், எம்ஜிஆருடைய பட வசனங்கள், இது எல்லாமே கட்சி அரசியல் பண்ணிச்சு. அப்புறம் காங்கிரஸுக்கு போன சிவாஜி கணேசன் காங்கிரஸுடைய முகமாக பார்க்கப்பட்டார். ஆனால் அவரை வளர விடாமல் அங்கே பார்த்துக்கிட்டாங்க. காங்கிரஸுடைய பிரச்சனை அதானே, மற்ற எவன் கஷ்டப்படுறான்னா அவனை வளர விடாமல் பார்த்துக்கணும். அந்த வேலைலாம் பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரி இருந்த காலகட்டம் வேறு, அன்றைக்கி இருந்த எம்ஜிஆர் வேறு, அண்ணா வேறு, இன்றைக்கி இருக்கிற விஜய் வேறு, இது வேறு. இன்றைக்கி உங்களை நீங்கள் ஈஸியாக உங்களை எளிதாக ஆக்சஸ் பண்ண முடியும். விஜய் வந்து சிலைக்கு மாலை போட்டு போகிறத, அவர் ஷூவை அவரே எடுத்துகிட்டு போய் வைக்கிறத காட்டுற அளவுக்கு இன்றைக்கி உலகம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அவர் ஷூவை அவர் கையால் எடுத்துகிட்டு போய் வச்சார், மாலையை திரும்பி வந்து எடுத்து அவரே போட்டார், இப்படிலாம் காட்டுற ஊடகங்கள் மூலியமாக வேறு சில விஷயங்களையும் எனக்கு என்னென்னு காட்ட முடியும். இது ப்ளஸ்ஸு மைனஸையும் காட்ட முடியும், உங்களை டீஃபேம் பண்ணவும் முடியும். அப்போது வந்த விஷயம் இதையெல்லாம் எதிர்கொண்டு அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய வலிமையை கட்சி பெறணும். அதற்கு நீங்கள் போட்டிருக்கீங்க ஆளுங்கள்லாம். திமுக நாளைக்கு யோசிச்சுன்னா அவங்க நாளைக்கு யோசிக்கணும். நீ தேதினா 3, திமுக 5ஆம் தேதி வரைக்கும் யோசிக்குதுன்னா இவங்க 8ஆம் தேதி வரைக்கும் யோசிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? முன்னாடி யோசிக்கணும். இவங்க 5ஆம் தேதி வரைக்கும் திமுக யோசிக்குதுன்னா இவங்க இப்போ தான் ஜனவரி 31 இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதை சொன்னால் மக்களே சாராருங்க இவங்கள்ட்டெல்லாம். இன்னொரு கேள்வி வந்து என்ன வருது அப்படின்னா, எல்லா கட்சியிலையும் வந்து இப்போது இவங்க வந்து இப்போ நேற்று விஜய் வந்து அந்த அறிக்கையில் முடிக்கும்போது கூட வந்து 67, 77 மாற்றத்தை தொடர்ந்து 2026 அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. 67 வந்து அண்ணா அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை ஆட்சியில் வந்து உட்காந்தாலும் 15 வருஷம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 3 தேர்தலை சந்தித்தாங்க. 52 வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கட்சி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துச்சு. அந்த ஒரு பயணம் இருக்குது. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார், திமுகவுக்கு வந்தார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவானார். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. இவங்களுக்கு அந்த டைம் இல்லை. 2 வருஷம், 1 வருஷம் வந்து சினிமா நடிப்பிலே போயிடுச்சு, 1 வருஷம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு லேக் இருக்குது. இன்னொன்று திமுக அதிமுகவில் எல்லா அண்ணாவும் எம்ஜிஆர் இருந்தாலும் கீழே கேடஸ்ன்னு இருந்தாங்க. அங்கே வந்து நாவலர் இருந்தார், மதியழகன் இருந்தார், என்விஎன் சோமு, ஏகப்பட்ட ஆட்கள், அன்பழகன் இருந்தாங்க. இங்கேயுமே வந்து எஸ்டிஎஸ் சோமுலேருந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் தாவேக்காவில் அப்படி வந்து மீடியாவில் பேசக்கூடிய ஒரு 3-4 பேரை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம போய் கேட்குறோம்னா, எந்த கட்சியில் போய் கேட்டாலும் மைக்கு போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour ஃபர்ஸ்ட் மீட் கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கிட்ட போய் மைக்கு போட்டோம்னா மக்கள் பிரச்சனைன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இது வரைக்கும் அவர் பேசுகிற மாதிரியே தெரியல. விஜய் பிஸியாக இருக்கார், ஆனால் கட்சியோட பொதுச் செயலாளர் பேசலாம்ல. ஒரு 5 நிமிஷம் கூட அவரால் பேச முடியல, இல்லை அவர் பேசுறதுக்கு ரெடியாக இல்லைன்னா அப்போ மக்கள் பார்வையில் அந்த கட்சி என்னவா பார்க்கப்படும்? அதாவது 67, 77, 26, 2026 அப்படின்றது ஒரு சொல்லாறு. அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. 67 ஒரு மாற்றம் வந்தது மாதிரி மாற்றத்தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம், அவங்கள வீழ்த்தவே முடியாது. ஆனால் காமராஜர் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். ஒருத்தருக்கு 2 கட்சி பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறார். அவர் பண்ண பெரிய தவறு அது. 2வது, திமுக வளரும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சரக்கு போடுறாங்க. யார்? இவங்களே சரக்கு கொடுக்குறாங்க. இப்போ எப்படி சீமான் பெரியார் பற்றி இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாரோ அது மாதிரி மத்திய அரசு மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து அந்த மொழிக் கொள்கையை திணிக்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க. அது திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா மொழி, இனம், மதம் இதெல்லாம் வந்து உடனே பற்றிக்கும், அப்படியே பொங்கிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி மொழி போருக்காக தீக்குளித்த தொண்டர்கள்னு அதை வைத்த அரசியல், இன்னை வரைக்கும் மொழி போர் தியாகிகள் இது எல்லாம் பண்ணும்பொழுது அப்போவும் திமுக பெருசாக வெற்றிலாம் கிடையாது. என்னென்னா
சுதந்திரா கட்சி உட்பட எல்லா கட்சியோட கூட்டணி. கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் சுடப்படுறார், போஸ்டர்லாம் போடுறான், எம்ஜிஆர் சுட்ட போஸ்டர்லாம். இது எல்லாம் சேர்ந்து இவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கொடுக்குது. அது அப்போனா அந்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றின்னு பார்த்துங்க. எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம். ஏன் சொல்கிறேன்னா, அன்றைய தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு சதவீதத்தை விட தோற்று போன காங்கிரஸ் வாங்கின வாக்கு சதவீதம் அதிகம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் 70 ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி தான் ஒரு தென் சென்னைக்கு லோக்சபா நிற்கிறாரு, அதுக்கப்புறம் எம்எல்சி ஆகிறார். அப்போ 71 காங்கிரஸை 2ஆக போய் எனக்கு என்னன்னு திமுகவை ஜெயிக்க விட்றாங்க. 72க்கு பிறகு எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு இந்திரா காந்தி இது திமுக விடக்கூடாது, நம்ம வந்து எம்ஜிஆரை வச்சு திமுக காலி பண்ணணும், நம்மளும் காங்கிரஸும் இருக்கும், நம்மளும் அதிமுக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கலை, 2 கட்சி வந்துச்சு. 77 எம்ஜிஆர் இந்த திமுக ஆட்சிக்கு எந்த ஆட்சி எம்ஜிஆர் உழைச்சி கொண்டு வந்தாரோ அந்த ஆட்சியே எம்ஜிஆர் தூக்கி போட்டப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மிசாவில் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி அவ்வளோ அனுதாபத்தும் இல்லாத அளவுக்கு எம்ஜிஆர் ஜெயிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு மிசாவை ஆதரித்து எம்ஜிஆர் ஜெயிச்சார். அப்போ அது ஒரு மாற்றம். 2026 இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிப்பெருங்கட்சி இதெல்லாம் இப்போ நடக்காது. கூட்டணி மூலியமாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் போய் ஜெயிக்கணும்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மா லீடர் ஓகே விஜய்க்கு இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா, இன்னும் நீங்கள் மாவட்ட செயலாளர்களே இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கீழே இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இல்லை. ரஜினி ஏன் ஒதுங்கினார்? அவருக்கு ஒரு பெரிய கரிஸ்மா இருந்தது, அவர் வரலாம், அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் சொன்னால் ரீச் ஆகும், 10 நாள் பேசுவாங்க. ஆனால் கீழே கட்டமைப்பே இல்லை. கட்டமைப்பே இல்லைன்னா நம்ம எப்படி வர முடியும்? ரெண்டாவது, நம்ம வந்தவொடனே ஆன்மீக அரசியல்னு பேசிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சக்ஸஸ் ஃபார்முலா கிடையாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கோன்ட்டு அவர் விலகிட்டார். அப்போ இப்போ விஜய் வந்திருக்காருன்னா அவர் ஒரு கரிஸ்மா பர்சன் தான், அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம். இந்த கட்டமைப்பு இல்லைன்னு நம்ம வராதுன்னெலாம் சொல்ல முடியாது, கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாகிகள் போடுறதுக்கே உங்கள் பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம், 1 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்போ இந்த கட்டமைப்பை கட்டணும்னா 3 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளேயும் அடுத்த வருஷம் தேர்தல். நீங்கள் எப்படி உங்களை நம்ப வைக்கிறாங்கன்னா, நம்ம பயங்கரம், நம்ம வேறு லெவலு, 45%, 50%. இது வந்து என்ன ஆகும்னா, அதீத சிந்தனையினால் பெரிய அடி வாங்கும் பொழுது, தனியானா பெரிய அடி வாங்கும் பொழுது எல்லாம் தொண்டர்கள்லாம் சோர்ந்து போய் இதாகிடுவாங்க. ஜெயிக்கிறவங்க இருக்காங்களா, அது யார் ஜெயித்தாலும் வரவிடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் உடையுது. யார் 3வது ஆளை வச்சுக்கிட்டே இவங்க இங்கே மான்காரத்தை போட்டுக்கிட்டே 3வது ஆளை காலி பண்ணிடுவாங்க. ரெஃப்ரி அடிக்கிறான்ல அந்த படத்தில், அந்த மாதிரி ரெஃப்ரின்னா பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஆக்கா அடிச்சிட்டு இருக்காங்கடான்னு. பக்குன்னு ஒரு குத்து இங்கே விழும், இவர் ஃப்ளாட் ஆகிடுவார். இவங்க 2 வாங்கினா பங்கு வா போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதான் விஜயகாந்த் நடந்தது, கமலுக்கு நடந்தது, எல்லாருக்கும் நடக்கும். அப்போது இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார், நீ வந்து எங்களுக்கு புத்தி சொல்கிற என்ன கூலி முடியாது இது பண்ணலான்னு பார்க்குறியா? நம்பியா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்பி ஆரம்பித்தோம், அங்கே கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குறியா? என்ன முட்டாளாக இருக்க அப்படின்லாம் சொல்லலாம், உரிமை இருக்குது. ஆனால் நடைமுறை அது இல்லை அப்படின்றது தான் இது. ஏன்னா நீங்கள் பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இப்போ ஜெயலலிதா சொன்னாங்களே கண்ணு கட்டினது ஒரு எதிரியில் இல்லை. ஏன்னா நீங்கள் திமுகவில் அதிமுகவில் 5 தலைவர் இருப்பான். ஒருத்தர் நீங்கன்னு இன்னொருத்தர் அந்த இடத்துல இருப்பான், இன்னொருத்தர் நீங்கன்னு இன்னொருத்தர் இருப்பான், இன்னொருத்தர் இருப்பான் ஒரு வட்டத்துக்கே. அந்த அளவுக்கு இது. திமுகவில் பாருங்கள், நீங்கள் ஒருத்தர் நீங்கள் 10 பேர் இருப்பாங்க பின்னாடி. இந்த வட்டத்தை தூக்கி போட்டால் இன்னொரு வட்டம் ரெடியாக இருக்கும். இந்த வட்டத்தை நீங்கன்னா இன்னொரு வட்டத்துக்கு தகுதியான ஆள் இருப்பாங்க. ஒரு மாவட்டத்தை தூக்குனா 10 மாவட்ட செயலர் தகுதியான ஆட்கள் திமுகவில் இருக்காங்க. ஒரு அமைச்சர் தூக்குனா 10 அமைச்சருக்கு தகுதியான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது. நீங்கள் ஸ்டாலின்லாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாட்டில் பணம் பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் மேலே உட்கார வைக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குது. டெல்லியிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் வலுவாக இருக்கிறது. சேம் இங்கேயும் அதே தான். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். அப்போ 67, 77, 2026 எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு இப்போ நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேங்க, டிகிரி வாங்கியிருக்கேன். அவர் வண்டியில் தவிர ஐஏஎஸ் ஆகிட்டார், இவர் ஒரு காய்கறி வித்தவர் ஐஏஎஸ் ஆகிட்டார், நானும் ஆகிடுவேன் அப்படின்னா நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமா? அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆனால்
அதுக்கு அவர் முயற்சி எடுக்கணும். என்ன பண்ணணும்? இன்ஸ்டியூட்டில் சேரணும், படிக்கணும், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எக்ஸாம் எழுதணும், ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகணும், மெயின்ஸில் பாஸ் ஆகணும், இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும். இது பாஸ் ஆகிறதுலாம் உங்களை தகுதி ஆக்கணும். அப்போ தான் பாஸ் ஆக முடியும். ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம், எது வேணால் ஆகலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கனவு காணுங்கள்னு சொன்னான்னு தூங்கிக்கிட்டு இருந்தால் அது ஒரு சிக்கல். அப்போது நீங்கள் அந்த கட்டமைப்பை உள்கட்டமைப்பு நகரணும். அதுதான். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க? அது எம்ஜிஆர் எப்படி வந்தார் தெரியுமா, அது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமான்னா அது வெத்துவாதமாக அவங்க பார்ப்பாங்க. நம்ம கரெக்டாக சொல்லணும் அவங்களுக்கு. இது 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 எம்ஜிஆர் 77 எப்படிங்க வந்தார்? அதுலேயே வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம பல தடவை பேசியிருக்கோம். விஜய் எம்ஜிஆர் ஆவார்னா எம்ஜிஆருக்குரிய அந்த இது விஜய்கிட்ட இருக்குது. ஆனால் அவருடைய அரசியல் கட்சி, எம்ஜிஆருடைய அரசியல் கட்சியும் இவருடைய அரசியல் கட்சியும் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் அது. ஏன்னா அது ரசிகர்களால் மட்டும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களாலேயும் அனைவராலேயும் கட்டமைக்கப்பட்ட கட்சி. அவர் திமுகவில் இருந்து அப்படியே வந்திருக்காரு ட்ரைனிங் எடுத்துட்டு. அந்த இது வேறு. அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் யாரும் இல்லை, அவரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இன்னொரு எம்ஜிஆர் படங்கள்ல பேசின அரசியல் இருக்கு, அதை பார்த்து ரசிகர்களும் ஓரளவுக்கு அரசியல் புரிதலோட இருந்தாங்க. திமுகலையும் புரிதலோட இருந்தாங்க. விஜய் கிட்ட அரசியல் படங்கள் எதுவுமே கிடையாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு அரசியல் புரிதல்ன்றது தொண்டர்களுக்கு. நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் நான் பார்க்குறேன், இவ்வளோ நாளாக சாதாரணமாக பேசியிருந்தாங்க. நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொன்னார், உங்களுடைய கொள்கைன்றாரு. அப்படிலாம் சொல்லவே இல்லை, தமிழ்நாட்டுடைய 2 கண்கள்னு சொன்னார் அப்படின்னு அவர் அடிக்கிறார். ஏங்க அதோடைய அர்த்தமே அதுதாங்கன்றாரு. அவர் இவர் பேச விடலை. நீங்கள் அந்த மாதிரி விவாதங்கள், நீங்கள் ஒரு சீன பழமொழி, யார் ஒரு விவாதத்தில் வன்முறை கையில் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உண்மை இருக்காதுன்னு. ஏன் கத்துறீங்க? எதுக்கு? தேவையில்லையா சார்? அந்த மாதிரி இல்லை சார். இல்லைங்க, இருக்குங்க சொன்னாருங்க. சார் இல்லை வேணா அந்த வீடியோ கூட பார்த்துங்க. இந்த பிரச்சனையில் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஏன்னா சீமானே சொன்னார் தெரியுமா, தம்பி ஏதாவது ஒரு பக்கம் நில்லு, நடுவில் இருந்தான்னு சொன்னார்ல, எதை வச்சு சொன்னார்? சரி அது கூட வேணாம், சீமானே கூட தப்பாக புரிஞ்சிட்டாரு. சரி என்ன விஜய் பேசியிருக்காருன்னு அதில் பார்த்தா, தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் 2 கண்களாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கண்ணா இருக்குது, அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். 2 கண்ணா, அது 2 தவிர்க்க முடியாது, நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய பார்வை அது, எங்களுடைய பார்வை அதுன்னு என்ன அர்த்தம்? நாங்கள் அதை மதிக்கிறோம், அதான் உண்மை நினைக்கிறோம், அதானே? அப்போ விஜய் அப்படி சொல்லன்னு சொன்னால் எப்படியா? இந்தியா என்பது இந்து நாடாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களை என்ன சொல்லுவாங்க? பிஜேபி ஆள்னு சொல்லுவாங்களா இல்லையா? இல்லை நாங்கள் சொல்லலைங்க. இல்லை இப்போ ஏடிஎம்கே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்தியா இந்துக்களால் நிரம்பிய நாடு என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னாரு, என்ன கதியாவார் அவர்? இல்லைங்க, அவர் இந்திய நாட்டின் இந்துக்கள் தான் இதுன்னு நான் தான் சொன்னார், தவிர அவருடைய கொள்கைன்னு சொல்லன்னு பண்ண முடியுமா? இருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ விஜய் கூட இருக்க ஆட்கள் விஜய் கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் வெளியே பொதுவெளியில் பேசும்போது எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. திரைத்துறை சம்மந்தமாக ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்க சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் போயிட்டு அங்கேயும் லூஸ் டாக் வர்றது நடக்குது. ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார், எனக்கு பதவியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மாநாட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தார். 26 நாங்கள் வந்தால் தான் திரைத்துறை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இந்தியர்களாக இருக்கணும், அப்படி நீங்கள் இந்தியர்கள்லாம் கண்டிப்பாக இந்திய கற்றுக்கணுங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி வரும்போது இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் 100% இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன், தாவேகா கொடி கட்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், சரி அவனை போட்டு அடிச்சிட்டாங்களாம். ஆனால் அதே ஊடகம் திமுக கொடி கட்டணுன்ற செய்தியை எப்படி பண்ணிச்சு? இன்றைக்கி ஒரு ஊடகம் பண்ணியிருக்குது. அவர் இந்த குற்றவாளி சூப்பராக அப்படி உட்காந்துன்னு பேட்டி கொடுத்துட்ருக்காரு, காருக்குள்ளே உட்காந்துன்னு. அந்த பேட்டி எப்படியா வெளியே வருது? போலீஸ் காவலில் தானே இருக்கிறான். அந்த பேட்டி எப்படி வருது? நாங்கள் சும்மா தான் பண்ணோம், நாங்கள் February 14 கொடைக்கானல் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், நான் கார் வாங்கினேன், டோல்கேட்டுக்காக அந்த இதை கட்ட சொன்னாங்க, சந்தோஷ் வந்தார். யார் ஒரு சந்தோஷ்? இப்போ வரைக்கும் ஏன் அவரை கைது பண்ணல? சந்தோஷ் வந்தார், அவர் அந்த பொண்ணு நம்ம காரை இடிச்சுட்டு போயிட்டா, அவளை துரத்துன்னு சொன்னான். ஏண்டா டிரைவர் உனக்கு தெரியாது, இவருக்கு தெரியுமா? அப்புறம் அது போய் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடுன்னு தோத்தின்னு போனாங்களாம். எப்படி எளிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். கொடியாக கட்டினா தோல்கேட்டுக்காக கட்டினேன். சரி, இது எல்லாம் பேட்டியாக எடுக்கப்பட்டு எப்படி இதுக்கு வருது தொலைக்காட்சிகளுக்கு? அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிரிப்ட், தொலைக்காட்சிகள் ஸ்கிரிப்ட். எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன சொல்ல போகிறார்? ஏன்னா இவங்க சித்தப்பா மாவட்ட செயலாளராக இங்கே பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இவங்களை காப்பாற்றுறதுக்கு? தெரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் நாளைக்கு வரும்.
நேற்று சொன்னல தாவேக்கா கொடி கட்டிய கார் ஆக்சிடெண்ட்டு நைய புடைந்த பொதுமக்கள் அப்படின்னு. யாரோ ஒரு ஆள் அதில் நிர்வாகி போல. கார் ஆக்சிடெண்ட் தானே, ஆக்சிடெண்ட் எல்லாருக்கும் தான் நடக்கும். ஆக்சிடெண்ட் ஆனால் பிறகு அவங்க என்ன பண்ணான்னு தான். ஆக்சிடெண்ட் தாங்க அது. நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆனோன்னா அவரை காப்பாற்றுற வேலை, டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு போலீஸ் தகவல் கொடுத்து சார் அது மாதிரி வந்து விழுந்துட்டாப்புல ஆயிடுச்சு, சரி நீங்கள் ஓரம் கட்டுங்க சார், ரைட்டு உங்கள் லைசன்ஸ் கொடுங்க, இது பண்ணுங்கள். சாதாரண கேஸ் தானே, ஆக்சிடென்ட் கேஸ் தானே, கொலை கேஸ் கிடையாது. செத்தே போயிட்டா கூட 304 பழைய இது. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல என்ன இருக்குதுன்னு தெரில செக்ஷன், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் இடிச்சிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா தான் ஹிட் அண்ட் ரன்னு. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவரை காப்பாற்றலை, அதுக்கே இப்போ தண்டனை உண்டு. நீங்கள் இருந்து அவரை காப்பாற்றணும், அவ்வளோதான். உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் அவர் மேலே தப்பு இருந்தாலும் அது கோர்ட்டு தீர்மானிச்சு. டி ராஜேந்தர் ஒரு தடவை காரில் போகும்போது அவருக்கு வண்டியை ஓட்ட மாட்டார், அந்த கால் டிரைவரை கூப்பிட்டு தான் போகிறாரு. போகும்போது ஒருத்தர் அடிபட்டுறாப்புல. டி ராஜேந்தர் இறங்கி அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு என்னான்னு பார்க்க சொல்லி இந்த டிரைவரை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த டிரைவரை கூட அனுப்புகிறார். செய்தி எப்படி வந்து தெரியுமா, இடித்து விட்டு டி ராஜேந்தர் தப்பி ஓட்டான், காருக்குள் சிம்புவும் இருந்தார். ஊடகங்கள் அதனால் என்ன வேணால் போடுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், தாவேக்கா இப்போ வருதுன்னா எல்லா இதுவும் வரும். எல்லா மாதிரி இல்லை கூட பாண்டியில் வருவாங்க, அது அவங்க கட்சிக்கு விரோதமாலாம் பேசுவாங்க, எனக்கு என்ன வாய் விடுவாங்க. அதுவும் திரைத்துறையில் இருக்கிறவங்க பேசுறதுலாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இப்படி ஆரம்பித்து அங்கே திட்டு இங்கே போய் ரஷ்யா போய் அப்படியே இப்படி வந்து ஸ்வீடன் வந்து இப்படி கனடா வந்து அப்படியே அமெரிக்கா வந்து அப்படியே வந்து ஆஸ்திரேலியா வந்து அப்படியே இலங்கைக்கு வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். என்ன பேசுறதுக்கான்னு தெரியாது. நாட்டில் அப்படியே பார்ப்போம், அந்த வரிசையில் உட்காந்துருக்குது, அவங்கள பற்றி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவோம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சினிமா ப்ரெஸ் மீட் போயிருக்கீங்களா, இங்கே ஆரம்பிப்போம். இங்கே இருக்கிற விஜயகுமார் எப்படிப்பட்டவர் என்றால் நானும் அவரும் ஒரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு திடீர்னு திட்டுவோம். அப்புறம் மறுபடியும் அது அப்புறம் பக்கத்து சீட்டில் யாருக்கிறா பார்ப்போம், அவர் ராஜாவும் நானும் எப்படி தெரியும். இதுதான் ப்ரெஸ் மீட். அதனால் அதில் பேசுகிறது தாவேக்காக்கு அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அது தாவேக்கா கொள்கையாக கிடையாது. இந்தி தான் படித்து கட்டாயம் இந்தியை படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தாவேக்கா கொள்கை இல்லை. அந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் கிளம்பி வந்தார் தெரியுமா, என்னென்னவோ பண்ணிட்டு வந்தார், இப்போ எங்கே போனார்னு தெரில. ஏன்னா அங்கே தீர்மானிக்கிற இடத்துல இந்த 2 பேர் தான் இருக்காங்க. பேட்டாவா நீ திரைப்பரம்லன்னா நீ நண்பர் விஜய்னு சொல்லிட்டு நீ கோயிலுக்கு அங்கே போயிட்டேன்னா அப்படி உள்ளே விட்டுருப்போம்னா அப்படின்ட்டு இப்போ அவர் பாவம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. இது நடக்கும், அந்த கட்சியில் இது நடக்கும். இது எல்லாம் கலைஞ்சாதான் கட்சி. ஆனால் உடனே எல்லாம் 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. தப்பு நடந்துகிட்டே போவோம், ஆனால் ஒரு முன்னேறிக்கிட்டே போவாங்க, தப்பை கரெக்ட் பண்ணிட்டே முன்னேறிட்டே போவாங்க. சரி, இந்த ஒரு ஆண்டுகளில் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறத தாண்டி அவங்க பண்ண விஷயங்களில் பாசிட்டிவாக இருந்துச்சு, இது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள் இருந்திருக்கும்ல உங்கள் பார்வையில்? முதல்ல வந்து அவங்க கட்சியுடைய கட்டமைப்பை கொண்டு வந்தது. 2வது கட்சிக்குள்ள நிர்வாகிகள் போட்டது. அதுக்கு தனித்தனி இது வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, இந்த மாதிரிலாம் அமைச்சு கொண்டு வந்தது. 3வது அவங்க நிர்வாகி பட்டியலில் கம்பல்சரி பெண்கள், பட்டியலின மக்கள் இப்படி வச்சுருக்காங்க, அந்த செட்டப் வச்சுருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்ட தகுந்தது. நீங்கள் 10 செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னா அதில் பெண்கள் 4 பேர் இருக்கணும் போல், 4 பெண்கள் இருக்கணும், பட்டியலின மக்கள் இருக்கணும், அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்றாங்க. மாவட்ட இணை செயலாளர்களில் இந்த மாதிரி இருக்கணும்னு. இன்னும் ஒரு படி மேலே போய் இத்தனை % பெண்கள் இதில் இருக்கணும்னா அது கொஞ்சம் நடைமுறையில் பிரச்சனை வரும். ஆனால் இருக்கணும்னு முடிவு எடுத்தால் அதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொன்று விஜய்கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார், ஏதோ பண்ணணும். பிரச்சனை என்னென்னா சரியான ஆட்கள் வந்து அதுவும் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அது அவருடைய இஷ்டம். சரியாக தப்பான்னு தெரிஞ்சு நம்ம எதை சொல்ல வரோன்னா இவங்களை நீங்கள் சரியாக தப்பான்னு பார்க்கறதுக்குள்ள சிக்கல் வந்துடும்னு தான் நம்ம சொல்கிறோம். இவர் மேலே கோபம் அவர் மேலே கோபம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய 2 பலசாலியில் அடிக்க வரும்பொழுது அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வாங்க. நீங்கள் ஒரு பாக்ஸிங் போகிறீங்க, இன்டர்நேஷ்னல் இதுக்கு போய் இறங்குறீங்க, 2 இன்டர்நேஷ்னல் பாக்ஸில் அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோச்சை வச்சுக்கிட்டு வராதிங்கன்றோம். ஓரளவுக்கு நேஷ்னல் கோச்சையாவது வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் பலசாலி ஏற்கனவே இது, ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் கோச் கூட வேணாம், நேஷ்னல் கோச் வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா, பக்கத்தில் ஒரு அகாடமி இருக்குது, ஏற்கனவே பலசாலி, அவங்க கூட சேர்ந்துங்க, கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுங்க. நீங்கள் ஒரு சின்ன ஸ்டேட் லெவல்லாம் அடிச்சுட்டே வாங்க. ஒரு நாள் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆடுவீங்க, ஒரு நாள் நீங்கள் இன்டர்நேஷ்னல் போகும்போது இவங்களே அடிச்சிடலாம். இதுதான் ரூட்டு. ரைட்டு, பாசிட்டிவ் தான் நீங்கள் கேட்டீங்க. நம்ம மறுபடியும் இப்படி போகிறோம். அப்போ அந்த விஷயம் அவர் நல்லா பண்ணுறாரு, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு.
முக்கியமான விஷயம், மதவாத அரசியலுக்கு எதிராக இருக்கார், பிளவுவாத அரசியலுக்கு எதிராக இருக்கார், ஊழல் முறைகேடு வாரிசு இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ண மாட்டேன்றார், தன்னுடைய தொண்டர்களுக்கு பதவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அது நல்ல விஷயம். அவர் நம்ம அதில் எங்கே டிஃபர் ஆகிறோன்னா, கொடுங்க, ஆனால் உங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுங்க, கொடுக்கணுன்றதுக்காக மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதே சமயத்தில் ரசிகர்களை வச்சு மட்டுமே கட்சி நடத்தணும்னு நினச்சவங்களுடைய இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது ஜெயிக்கலை. சிரஞ்சீவி ட்ரை பண்ணார், ஜெயிக்கலை. அமிதாப் பச்சன் ட்ரை பண்ணார், ஜெயிக்கலை. நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ட்ரை பண்ணார், ஜெயிக்கலை. அப்போது சிவாஜி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸில் இருக்க பெரிய தலைவர்லாம் கூப்பிட்டு வர வச்சு சீட்டு கீட்டு கொடுத்து டிஎம்கேலேருந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த கட்சி இருந்திருக்கும். இன்னொன்று, அவர் ஆரம்பித்த காலகட்டம் அவர் சில தியாகங்களை பண்ணார். கலைஞர் அவர் கூப்பிட்ருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க வாங்கன்னு. ஜெயிக்கிற கட்சி திமுக. ஆனால் எம்ஜிஆருக்கு வாக்கு கொடுத்தேன், ஜானகி அம்மா பார்த்துக்கணுன்னு. அதுக்காக நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து அவர் நடித்த படத்து மாதிரியே அவர் போய் அங்கே இது பண்ணார். அப்போ ரசிகர்களை நம்பி வர்ற கட்சிகள் அப்படி இருக்காது. எல்லா ஆட்களையும் சேர்த்து வச்சு பண்ணுறதுன்றது தான் கரெக்டாக இருக்கும்ன்றது தான். அவர் அந்த ரசிகர்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது நல்ல விஷயம். ரசிகர்கள் விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலத்தில் விஜய் ரசிகர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் கட்டளை இட்டு சொன்ன உடனே அப்படியே தலைகீழாயிட்டாங்க. நீங்கள் விமர்சனம் ரொம்ப கோவம் என்ன தெரியுமா, நீங்களாம் ஒரு ஆளா, உங்களை நம்பி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, அப்படிலாம் இல்லை, நீங்கள் போங்க சார், அப்படி லெவல் தான் கோவத்தை காட்டுறாங்க. அப்போது லகுடபாண்டியில் விட்டுருங்க, கூலிப்படை விட்டுருங்க, அது வெளியில் ஏவப்பட்டு வருது, துட்டு வாங்கிட்டு பேசும். ரசிகர்களை சொல்கிறேன், அவனுடைய அதிகபட்ச கோபமே, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் உங்களை நம்பி தான் அவர் ஆரம்பித்தாரா, நீங்கள் வந்து புத்தி இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு செட்டப்பும் இருக்குது. பாசிட்டிவான விஷயம், பெண்கள் பயப்படுறாங்க, மற்ற கட்சிகள் பயப்படுறாங்க, பெண்கள் இந்த அளவுக்கு இருக்காங்களே, இவர் சொன்னார்னா முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்றதான் மேட்ரு. அப்போ இவர் சொன்னார், பட்டியலின மக்கள் ஒரு பெரிய வட மாவட்டங்கள்லாம் பெரிய ரீச் இருக்குது. அப்போ இவ்வளோ பலத்தை கை கொண்டு அதை மாத்திர வேலை இருக்குல்ல, அதை பண்ணாமல் அப்படியே போனாலும் நடக்காது. கத்தி இருக்குது, எல்லா ஆயுதமும் இருக்குது, ஆனால் அதை நல்லா தீட்டி கீட்டி சண்டைக்கு போனால் தான் வேலைக்கு ஆகும். அதை வந்து இந்த இது பண்ணுவாங்க, ஹார்டு பண்ணுவாங்க தெரியுமா, இல்லாட்டி இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி பிச்சின்னு போயிடும், இல்லாட்டி உடஞ்சிரும். அதை ஹார்டு பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு கெமிக்கலில் போட்டு இது பண்ணி நல்லா ஹார்டு பண்ணி அதை போட்டு இது வெட்டினா அது எதிரில் ஒரு கத்திக்கு உடஞ்சி போயிடும். அந்த ஹார்டன் பண்ணுற வேலையை பண்ணணும். வெறுமனே பலம் மட்டும் போகாது, புத்தியும் முக்கியம். அப்போ புத்திசாலிகளை கொண்டு வர வேலை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் கொஞ்சம் யோசிக்கிறார், அப்பப்போ வர இதை வச்சுட்டு ஏதோ செய்கிறாரு, அது கொஞ்சம் வேகம் இல்லைனாலும் செய்கிறார். அதில் ஒன்று தான் ஆதவ அர்ஜுனா உள்ளே கொண்டு வந்தது. அப்போ அதுடைய பலமும் இதில் சேரும் பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இந்த நகர்தல் வந்து 2026 எலெக்ஷனில் இன்னும் புத்திசாலித்தனமாக, நான் சொன்னேன்ல நம்முடைய உயரம், ஆனால் அடிக்கணும் எதிரியை. அப்போ என்ன பண்ணணும், சீமான்கிட்ட தான் பிரச்சனை. சீமான் மகா புத்திசாலி, ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், அவருடைய பேச்சு வேறு லெவலு. ஆனால் அவர் தன்னை சுற்றி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு அகலியை வெட்டி வச்சுருக்காரு. அப்போ யார் கூடயும் சேர முடியாதப்போ அந்த பர்சன்டேஜ் அப்படியே தான் நிற்கிது. விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலம் நான் வருவேன், எங்களுக்கு வருன்றாரு. அது அவர் நம்பிக்கை, அதுக்குள்ளே நம்ம போக வேணும். சேம் இதே பேட்டர்னு இந்த மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு பண்ணால் அது சிக்கலில் முடியும். இல்லாட்டி குறைந்த ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டு நிற்பாங்க. எதிராளியுடைய யாரை வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வெற்றிக்கு ஒரு கருவியாக போகும். அப்போது ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட கருத்துக்களை இப்போ இந்த மிக்க நன்றி.